தங்காலையில் 3 வாகனங்களில் 634 கிலோ போதைப்பொருள். பலாலி விமான நிலையத்தில் சிக்கிய கடத்தல் பெண் கைது. யாழில் சிவசேனை போராட்டத்தில் குழப்பம், விரட்டியடித்த போலீசார். அனைத்தையும் கக்கிய ஹெகல்பாத்தர பத்மே, வெளியான அதிர்ச்சிகர வாக்குமூலம். தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கும் தியாகி திலீபன் வரலாற்று அருங்காட்சியகம், CVK சிவஞானம் நிகழ்ச்சி. பனை அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் பனை விதை நடுகை திட்டத்தின் ஆரம்பமும் பயனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. தங்காலையில் இன்று பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த போதைப் பொருட்களின் எடை 634 கிலோகிராம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்போது ஐஸ் மற்றும் ஹெரோயின் ரக போதைப் பொருட்களை மீட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த போதைப் பொருட்கள் 3 பார ஊர்திகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாகத்தினுள் மறைந்து தங்கத்தை கடத்திய பெண் காங்கேசன்துறை சுங்க திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை இந்தியாவிலிருந்து யாழ்ப்பலாளி சர்வதேச விமான நிலையம் ஊடாக குறித்த பெண் 300 கிராமிற்கும் அதிகமான நிறையுடைய தங்கத்தை தனது உடல் பாகத்தினுள் மறைத்துக் கொண்டு வந்தமை பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் சோதனையில் தெரியவந்தது. இந்த கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாலை சத்திர சிகிச்சையின் பின் அவரது உடலில் இருந்து தங்கம் வெளியே எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. கொழும்பைச் சேர்ந்த 41 வயதுடைய குறித்த பெண்ணின் மீது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காங்கேசன்துறை சுங்க திணைக்களத்தினர் தெரிவிக்கின்றனர். யாழில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரின் போராட்டத்தை குழப்ப வந்தவர்கள் போலீசாரினால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரியும் யாழ் முத்திரை சந்தையில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதேவேளை கிளிநொச்சியில் சில பாடசாலைகளுக்கு இன்னும் நிரந்தர அதிபர் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் சென்ட் தெரேசா பாடசாலைக்கு மட்டும் அதிபர் ஓய்வு பெற்று 2 நாட்களில் உரிய தரத்தை பூர்த்தி செய்யாத அதிபரை நியமித்தமை தொடர்பில் தமது கண்டனங்களை தெரிவித்தனர். கிளிநொச்சியில் இருந்து கப்ரக வாகனத்தில் வருகை தந்த குழு ஒன்று தெரேசா பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் என தங்களை அறிமுகப்படுத்தி சிவசேனை அமைப்பின் போராட்ட பந்தலுக்கு சென்று குழப்பம் விளைவித்தனர். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள ஹெகல்பாத்தர பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். அதன்போது சந்தேக நபரான பத்மே, கணேமுள்ள சஞ்சீவம் மற்றும் பஸ்போட் ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹம்பகா உஸ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள ஹெகல்பாத்தர பத்மே, ஹம்பகா உஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிகா அவிஸ்கா மற்றும் கமாண்டோ சலிந்தவின் வேண்டுகோளின் பேரிலேயே அதை வழிநடத்தியதாகவும் கூறியிருக்கின்றார். அதேவேளை கொக்கைன், ஹெரோயின், ஐஸ், குஷ் மற்றும் கேரள கஜா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இதற்கிடையில் துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் பொழுது இதுவரை தன்னிடமிருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் ஹெகல்பாத்தர பத்மே கூறியிருக்கின்றார். அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பாதாள உலகத்திற்கு சென்றதாகவும், ஆனால் விசாரணை அதிகாரிகள் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ்ஸமி என்ற நபரை கொன்றதாக கூறியுள்ளார். மேலும் பத்மேவின் தொலைபேசியை ஆய்வு செய்யும் போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் கொக்கையினை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார். தியாகி திலீபன் வரலாற்று அருங்காட்சியகம் நான் பார்த்து நெகிழ்ந்து வாழ்ந்து தியாகி திலீபனின் தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கின்றது, இனியும் நிற்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ் நல்லூரில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள தியாகி திலீபனின் அருங்காட்சியகத்திற்கு இன்றைய தினம் சென்று திலீபனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். பின்பு அங்கு காணப்பட்ட குறிப்பேட்டில் CVK சிவஞானம் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை திலீபனின் அருங்காட்சியகத்தை நாளாந்தம் பலர் பார்வையிடுவதுடன் திலீபனுக்கும் தமது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர்.
பனை அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் பனை விதை நடுகை திட்டத்தின் ஆரம்பமும் பயனாளிகளுக்கான உபகரணங்கள் மற்றும் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் தலைமையில் கைதடியில் உள்ள பனை அபிவிருத்தி சபையில் இன்று காலை 9 மணியளவில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் ஆர் ரவீந்திரன், பனை அபிவிருத்தி சபை அதிகாரிகள், பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதோடு யாழ் செய்தியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.